வணக்க நேயர்களே, இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக சிறுவர்களுக்கான கதை பகுதியில் நன்றி மறந்த சிங்கம் என்ற தலைப்பில் ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு மரம் வெட்டுகிறவர் காட்டுக்குள்ள மரம் வெட்டி கொண்டு இருந்தாரு. அப்ப யாரோ கத்துக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. உடனே சப்தம் கேட்ட பக்கம் போய் பார்த்தாரு அந்த விறகு வெட்டி. அங்கே ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள அடைந்து கிடந்தது. அதை பார்த்ததும் தெரிஞ்சது, ஏதோ வேட்டைக்காரன் கூண்டு வைத்து அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டான் என்று. விறகு வெட்டியை பார்த்த சிங்கம், மனிதனே என்னை காப்பாத்து என்று சொல்லி கத்திச்சு. இருந்தாலும் தயக்கமாக இருந்த அந்த விறகு வெட்டி, சிங்கமே நீ வேட்டையாடி சாப்பிடுகிற மிருகம், உன்னை வெளியே விட்டா நீ என்னையும் கொன்று தின்று போடுவாய் என்று சொன்னார் அந்த விறகு வெட்டி. மனிதனே, நானே கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடக்கிறேன். என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது, கூண்ட திறந்து விடு என்று கெஞ்சி கேட்டது. சிங்கத்தோட பேச்ச கேட்டு மனது இறங்கின அவரு கூண்ட திறந்து விட்டாரு. வெளியே வந்த சிங்கம் திடீரென்று மனிதனை பிடிக்க பாய்ந்தது. பயந்து போன விறகு வெட்டி, நன்றி கெட்ட சிங்கமே, இது என்ன, உன்னை காப்பாத்தின என்னையே கொல்ல வருவாயா என்று கத்தினர். அப்ப அந்த சிங்கம் சொல்லிச்சு, என்னோட குணம் உனக்கு தெரியாதா? நான் ஒரு வேட்டை மிருகம் என்று தெரிஞ்சும் என்ன விடுவிச்ச உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லை என்று சொல்லி அவர் மேல பாய ஆரம்பிச்சது. சிங்கத்தை நம்பினது ரொம்ப தப்பு என்று நினைத்து வருத்தப்பட்ட மனிதன் அந்த சிங்கத்துக்கு உணவா ஆகிறது தனக்கு கிடைச்ச தண்டனை என்று நினைச்சு கொண்டு இருக்கும் போதே அங்கே ஒரு நரி வந்துச்சு. நரியாரே நரியாரே, என்ன காப்பாத்துங்க என்று சொன்னார் அந்த விறகு வெட்டி. நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட நரி அந்த மனிதனை காப்பாத்த நினைச்சது. அது எப்படி? சிங்கத்தை நீ எப்படி காப்பாத்தின என்று மனிதனை கேட்டது. உடனே சிங்கம் சொல்லிச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தப்ப என்று கதையை சொல்ல ஆரம்பிச்சது. இருங்க சிங்கராஜாவே, அதை எப்படி நீங்க கூண்டுக்குள்ள மாட்டினீங்க? இந்த மனுஷன் எந்த பக்கம் இருந்து வந்தாரு? எப்படி இவனால கூண்ட துறக்க முடிஞ்சது என்று கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது நரி. அப்புறம் சொல்லிச்சது, நீ எப்படி இருந்த நீ என்று ஒருக்கா எனக்கு நடிச்சு காட்டுன்னு சொல்லிச்சு நரி. அப்ப அந்த சிங்கம் நடந்தத நடிச்சு காமிக்க ஆரம்பிச்சது. அப்ப சொல்லிச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தேன் என்று சொல்லிக்கிட்டே கூண்டுக்குள்ள போய் சிங்கம் இருந்துச்சு. இதுதான் சமயம் என்று கருதிய நரி சட்டென்று கூண்டு கதவை இழுத்து மூடியது. நரியாரே, இது என்ன அயோக்கியத்தனம்? நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்து விட்டீரே, என்னை ஏமாற்றி விட்டியே என்று கத்தியது சிங்கம். நான் ஒன்றும் இந்த மனிதனை போல் முட்டாளல்ல. உங்களுக்கு சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் மனிதனை அடித்துக் கொள்வீர்கள், அப்புறம் என்னையே அடித்து கொன்று தின்று விடுவீர்கள். அதனால் தான் உங்களை கூண்டுக்கு செல்லுமாறு செய்து கதவை பூட்டிவிட்டேன் என்றது நரி. நன்றி மறந்த சிங்கம் தன் நிலையை நினைத்து நொந்து போனது. என்ன குழந்தைகளே, ஒருவர் செய்த உதவியை நாம் ஒருபோதும் மறத்தல் கூடாது. அதே நேரம் யாருக்கு உதவி செய்கிறோம் என்றும் தெரிந்து செய்ய வேண்டும். அவர்களின் குண இயல்புகளை தெரிந்து செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். புரிஞ்சுதா? இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.